ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ரெக்ஸ். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் ஈஸியாக குயிக்காக குக்கரில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 3 டீஸ்பூன், மஷ்ரூம் 200 கிராம், பட்டை 2 இன்ச், ஏலக்காய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், கிராம்பு 4 நம்பர், அன்னாச்சி பூ 1 நம்பர், கல்பாசி, பிரிஞ்சி இலை 2, வெங்காயம் 2, தக்காளி 2, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் 3 நம்பர், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தயிர் 1/4 கப், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், பாஸ்மதி அரிசி 1/2 கப், தண்ணீர் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் பாஸ்மதி அரிசி போட்டுக்கிறேன். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது வாஷ் பண்ண அரிசியில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நம்ம நெய் சேர்க்கும் போது பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானோடனே அதில் 2 இன்ச்சு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, அன்னாச்சி பூ 1, பிரிஞ்சி இலை 2, கல்பாசி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது பெருசாக நறுக்கின வெங்காயத்தை 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கையளவு புதினாவை சேர்த்துக்கோங்க. புதினாலேருந்து பாதி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதில் மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் இது கூடவே 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நான் 200 கிராம் மஷ்ரூமை நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது கொஞ்சம் குழையாமல் வரும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம 2.25 கப் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே 1.5 கப் அரிசி அளவு ஊற வச்சுருக்கோம். 1க்கு 1.5 அளவுக்கு நம்ம தண்ணி விடணும்.
தண்ணி சேர்த்த உடனே ஸ்டவ்வை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு டேஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு கல் அதிகமாக இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது நான் இதில் பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நான் வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா. உங்ககிட்ட அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெடிமேட் பிரியாணி மசாலா விற்கும், அதை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. ஊற வச்சுருந்த அரிசியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏன் பிரியாணி மசாலா தண்ணியில் சேர்த்தனா, நம்ம முன்னாடியே மசாலா சேர்க்கும்போது பிரியாணி மசாலா சேர்த்தனா அது கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். அதனால லாஸ்ட்டாக தண்ணியில் தான் நம்ம பிரியாணி மசாலா சேர்க்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டுக்கோங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுனே குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணி நல்லா வெந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இதில் நம்ம பிரியாணி மசாலா வேறு சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்.